கிருஷ்ணன் அவரோட மேனேஜராக ஆசைப்பட்ட அவரும் இங்கே தான் இருக்காரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஆடியோவை வெளியிட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே பெற்றுக்கொள்வாங்க. இதோ உங்களுக்காக LSS ட்ரெண்ட் மியூசிக் ஹரி அவர்களும் அன்போடு மேடைக்கு வரவும். ட்ரெண்ட் மியூசிக் ஹரி. ஓகே, இங்கே தான் இருக்கார். எல்லாருக்கும் வணக்கம். And first of all, I would like to thanks all press and media for coming here. Thank you so much. And next, my producer Balagopi sir and Raghu sir and my director Murugesan sir and my co-artist technicians எல்லாருக்குமே thank you so much. And இங்கே வந்திருக்கவங்க legends எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மூவி நல்லா வந்திருக்கு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much. வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க பிரசன்ட் மீடியா. இது ஃபர்ஸ்ட் படம் மாதவ கிருஷ்ணா சார் வச்சு. கண்டிப்பாக இருந்தால் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. புது ஹீரோ இந்த படத்தில். ஹீரோவுக்கு பஞ்சம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அப்படியே இருந்தாலும் சம்பள பிரச்சனை, டைமுக்கு வராத பிரச்சனை, ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க, இப்படின்னு நிறைய பிரச்சனைகளோடு தான் இன்றைக்கி சினிமா போய்கிட்டுருக்கு. எல்லாம் சரியானாலும் ரிலீஸுக்கு அதை விட பெரிய பிரச்சனை வரும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு. இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள், அதை ரசிங்க. தேட்டரில் மட்டுமே பாருங்கள், வேறு எந்த இதுலேயும் பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் அது ஓடிடியில் வந்தால் பாருங்கள். ரொம்ப நல்ல படம். நான் படம் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. தைரியமாக குடும்பத்தோடு குழந்தைங்களோட போய் பார்க்கலாம், சந்தோஷப்படலாம். நன்றி. பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. என்னோடய விஷஸ் ஸ்டேஜில் இருக்கிற எல்லா லெஜண்ட்ஸ், இளவரசன் சார், சாரி நிறைய பேரோட நேம் தெரியாது, இந்த எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், டிரெக்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் டைம் எடுத்துக்கிறேன். என்னோடய மியூசிஷியன்ஸ் நேம் மட்டும் நான் படிச்சுக்கிறேங்க. ஒரு கொம்புவாளுன்னு ஒரு சாங் ஒன்று, லிரிசிஸ்ட் ஸ்னேகன் சார் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நான் இது தேங்க் பண்ணுறதுக்காக நான் படிக்கிறேன். அது பாடினது வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து ஃபர்ஹான் அண்ட் அபிஜித். ரெண்டாவது ஒரு மதர் சென்டிமெண்ட் சாங், அது வந்து மிஸ்டர் அருண் பாரதி ஸ்டேஜில் இருக்காங்க, அவர் அழகாக எழுதி கொடுத்தாரு. அந்த சாங் வந்து நரேஷ் ஐயர் பாடியிருக்காரு, அது ரொம்ப நல்லா பாடி கொடுத்தாரு. அவருக்கும் இந்த செகண்டில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு லவ் சாங் ஒன்று, அதுவும் அருண் பாரதி சார் தான் எழுதியிருக்காரு. ஸ்ருதின்னு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. மழை அடிக்குதுன்னு ஒரு சாங்கு, அது வந்து மணி அமுதவன் அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு. சிங்கர் வந்து ஜெகதீஷ், சாய் காயத்ரி. எல்லாருக்கும் இந்த டைம் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். படம் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், விஷ் பண்ணுங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த சாங் வந்து இப்படி வந்தது காரணம் வந்து ரகு சாரும் பாலகோபி சாரும் தான். ப்ளஸ் வந்து ஒருத்தர் வந்து அமிச்சாங்க, அவர் வந்து மிஸ்டர் அசோக்னு, நம்மளோட டைலாக் ரைட்டர். அவர் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஒரு நம்பர் ஆஃப் சாங்ஸ், ஒரு 5 சாங்கில் வந்து இந்த சாங்கை அவர் செலக்ட் பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் அவரும் பார்த்தாரு, நானும் பார்த்தேன். அந்த சாங்குக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து சரண் சார், டைரக்டர் சரண் சார் கிட்ட கேட்டோம். ஏன்னா அவரோட மூவிஸில் வந்து எல்லா சாங்குமே வந்து ஹிட்டு தான். ஜெமினிலேருந்து வசூல்ராஜா MBBS வரைக்கும் எல்லா சாங்கும் வந்து சீரியல் ஹிட்டாக இருக்கும். சார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சார் வந்து நீங்கள் பாருங்கள், ஓகே ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அதில் வந்து உள்ள அர்த்தம்லாம் வச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த சாங் வந்து கேட்டு பாருங்கள், அது ப்ரொமோ சாங் இந்த படத்துக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் அது அக்செப்ட் பண்ணதுக்கு. அப்புறம் அசோக் சாருக்கு, அப்புறம் பாலகோபி சாருக்கும், ரகு சாருக்கும் நான் திருப்பியும் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாதவ கிருஷ்ணா பார்க்கும்போது என்னன்னா, ஒரு புது படம் மாதிரியே தெரியல அவர்கிட்ட. அவர் ஏதோ ஒரு 10 படம் பண்ண மாதிரி இருக்குது. ரியாக்ஷன் ஆகட்டும், சாங்கில் டூயிட் சாங் ஆகட்டும்,
ஃபைட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஸ்பெஷல் என்னென்னா கரெக்டாக லவ்வர்ஸ் டே அன்னைக்கு கரெக்டாக ஒரு லவ் பாட்டு பார்த்துருக்கோம், ஒரு டீச்சர் பார்த்துருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது என்னென்னா எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக பாலகோபி சார் வந்து எங்களுக்கு குரு மாதிரி. உண்மையிலேயே அவருடைய பையனும் போது அது எங்கள் குடும்ப விழாவாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள், சந்தோஷமாக கொண்டாடுங்க, லவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ். வந்திருக்கும் அனைத்து மீடியா பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கும் இந்த படத்துக்கும் பாலகோபி சார் மூலியமாக தான் தொடர்பு. தம்பி ஆதவ் கிருஷ்ணா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் அதுக்கான உழைப்பை நாடி இருக்குது, அதுக்கான உழைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. அது நல்லபடியாக ஒரு வெற்றி அடையட்டும். இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும், டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், ஹீரோயின் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இயற்கை இந்த படத்தை வெற்றியடைய செய்யட்டும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழா இசை வெளியீட்டு விழா வந்ததுக்கு முக்கிய ஹீரோன்னு சொல்ல போனால் இசையமைப்பாளர், லிரிக் ரைட்டர்ஸ், அதில் இப்போ நடித்த கதாநாயகன், கதாநாயகி, அதை இயக்கிய இயக்குனர், அதை நடனம் அமைத்த நடன இயக்குனர், ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர், இவங்க எல்லாருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசையின் முக்கியமான இந்த இசை வெளியீட்டு விழாவை வெளியில் கொண்டு போயிட்டு வெற்றியடை செய்யக்கூடிய மீடியாக்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பாலகோபி சார் தலைவர் பாலகோபி தான் அவரை கூப்பிடுவோம். ஏன்னா எப்போவுமே அவர் தலைவர் தான். அதனால் அவருடைய விழா, நம்ம நாயகனோட அந்த சாங்கு சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். பாலகோபி சார் என்னை அழைக்கும்போது, தம்பி ரொம்ப கொஞ்சம் ஸ்கை டைப்பு, அதனால் கூச்சப்படுவார், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கன்னாரு. அவர் நடிக்கும்போது அதெல்லாம் இல்லவே இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காதல் சீனாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரு முதல் படம் மாதிரியே தெரியல. பட் என்னென்னா, நம்ம எதிர்கால சினிமாவை நம்ம நேசிக்கிறதுனால அந்த சினிமாவுக்கு ஒரு நல்ல நாயகன் கிடச்சிருக்கான்னு மட்டும் தெரியுது. ஏன்னா நீட்டாக பயணம் இருக்குது அவருக்கு. அதனால் இது முதல் படம். இதிலேருந்து நிறைய வெற்றிகளை அடையணும் அவர். அதற்கு மீடியா நல்லா சப்போர்ட் பண்ணணும். எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸோ எஸ், அடுத்தபடியாக கதையின் நாயகன் ஆதவ் கிருஷ்ணா அவர்களே ஒரு சில வார்த்தை, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வார்த்தைகள் பேசலாம், ஒரு சில வார்த்தைகள். வருகை தந்திருக்கும் ப்ரொடியூசர்ஸ், மேனேஜர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட், இந்த எல்எஸ்எஸ் படத்துக்கு என்னை காஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜோன் சாரும் நம்ம ரகு சாரும் தான். முதல்ல அவங்க டிசைட் பண்ணலன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு, இந்த மேடையே கிடச்சிருக்காது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். என் மேலே நம்பிக்கை வச்சு இவனை இங்கே போடலாம், இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது, அந்த மாதிரி அவங்க யோசித்து என்னை கேஸ்ட் பண்ணதுனால என்னால் இங்கே நிற்க முடிஞ்சது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். நெக்ஸ்ட் என்னோடய டைரக்டர் சார், முருகன் சார். அவர் சிம்பிளாக சொல்லணும்னா வெரி ஹார்ட் ஒர்க்கர். ரொம்பவே இப்போ நானும் அவரும் ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம மியூசிக் டைரக்டர் கூட மணிக்கணக்காக உட்காந்துட்டு சாங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைம் போகிறதே தெரியாது. அப்படியே 2 மணி 3 மணிக்கெலாம் கூட பேசியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயினாக எனக்கு ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு சார். எனக்கே சில நேரத்தில் ஒரு டவுட் வரும், ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சார் இல்லை நீ பண்ணுறது இது, இல்லை இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார், அவர் சதீஷ், அவர் வரல இன்றைக்கி. பட் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு அவுட்டோர் ஷூட்டில் இருந்ததுனால இன்றைக்கி அவரால் வர முடியல. ஸோ அவர் சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா, அவங்களோட க்ரூ நீங்கள் படத்தோட சில காட்சிகள் வச்சே பார்க்கலாம். ஒவ்வொரு இது ஷார்ட், ஒவ்வொரு சீனுக்குமே எல்லாமே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு
லைட்டிங்கும் எல்லாமே ஃப்ரேமிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவார். ஸோ சும்மா ஒரு மேடைக்கு சொல்லணும்னு இல்லை, உண்மையிலேயே அந்த அளவுக்கு பண்ணுவார் அவர். ஸோ நானே வந்துட்டு ஓகே இது நான் தானா இவ்வளோ நல்லாவா இருக்கேன் அந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் இருக்கும்போது அவர் வைக்கிற ஃப்ரேமிங் ஓகே ஓகே அவர் கொடுக்குற பூஸ்ட் அவர் காட்டுற ஃப்ரேமிங்கில் தான் நான் அப்படி தெரியிறேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட இன்னைக்கு நம்மளோட கதாநாயகன் பார்த்தா நம்ம அஸ்வமித்ரா சார் தான். ஸோ அவர் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ நல்ல சாங்ஸ்லாம் கிடைக்குமானா எனக்கு தெரில. அது ஒரு வரம் தான் நான் சொல்லணும். ஸோ அவர் கொடுக்குற ஒவ்வொரு சாங்ஸ் நீங்கள் பார்த்தும்போதே தெரியும். இன்னும் 2-3 சாங்ஸ் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம். அது படத்தில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் கூடலாம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் உட்காந்து பேசுவோம். சார் இது எங்களுக்கு என்னமோ மாதிரி இடிக்குதுன்னா அவர் ஓகே சார் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வேரியேஷன் அப்படியே போடுவார். ஸோ இது மாதிரியே பல நாட்கள் போயிருக்கு. அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். சார் இப்படி போடுங்க அப்படி போடுங்க அவர் சார்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு ஆடுவேன். நான் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா எனக்கு டான்ஸ் ஷூட் தான். ஃபர்ஸ்ட் டேவே டான்ஸ் ஷூட் தான். ஓகே நம்ம ஆக்டிங்னா கூட ஓகே ஓரளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடுவேன். நான் டான்ஸ் ஆடிடுவேன். பட் ஒரு செகண்ட் வந்து ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஐயோ என்னடா இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி ஆடுறதுன்னு ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுச்சு எனக்கு. எப்படி ஆட போகிறோம், என்னடா பண்ண போகிறோம். அப்புறம் எப்படியோ ஃபஸ்ட் டே எனக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற டான்சர்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாங்கே கும்புவாலு. ஆக்சுவலாக அது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம். ரொம்ப அருமையான சாங். ஸோ அந்த மாதிரி சாங் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் இன்றைக்கி வரல. இது தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் நம்ம இந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அது இங்கே ட்ரெய்லரில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆனால் அவரோட ஷார்ப் மைண்டை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். என்னன்னா ஷார்ட்ஸு ஃபஸ்ட் நாளே ரோப் போட்டு தூக்கிட்டார் மேலே. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே சும்மா ஃபஸ்ட்டு தான் வரான், இவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, சும்மா பஞ்சு கிக்கு மாதிரி தான் கொடுப்பாருன்னு பார்த்தா ரோப் போட்டு தூக்கிட்டு இப்படி இப்போ பெல்ட் அப்படியே பெல்ட் சொல்லிட்டார். அண்ட் அவரோட மெயினான இது வந்துட்டு ஒர்க் வந்துட்டு எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஷூட்டிங்கில் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே மைண்ட்லேயே அவர் எடிட் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே போட்டு சார் அந்த சீனை வந்து இப்படி போடுங்க, இது வருங்க, அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ மாதம் கழிச்சு இருக்கும். அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நடுவில் அவர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்கார். இன்னும் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு அங்கே எவ்வளோ மாதம் இருக்கோ அவருக்கு என்ன மெமரி பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பான ஆளுங்க பாருங்கள். செம்ம ஹார்ட் ஒர்க்கர் அவரும். ஸோ அண்ட் நம்ம எடிட்டர் சார் அவரோட ஷார்ட்டும் வந்துட்டு அவரோட ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட இருக்கும் ஃபுட்டேஜ். ஏன்னா காலேஜ்லேயே அவ்வளோ பண்ணியிருக்கோம், அவ்வளோ இருந்துச்சு. டேரக்டர் சாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அவரும் சேர்ந்து எப்படி உட்காந்து அந்த 1 hour 1.5 hours எப்படி அதை சுருக்குனாங்க இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். எப்படி சுருக்குனீங்க சார், எப்படி பண்ணீங்க. ஆனால் அவ்வளோ நல்லா அவுட்புட் இருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ஓகே சில விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அவுட்புட் காமிச்சிட்டோன்னே ஓகே இது சூப்பராக இருக்குது, இதுவே போதும், இதெல்லாம் டேலண்ட் தான் அவங்களுக்கு, இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லிரிக்ஸிஸ்ட் அவங்களாம் வந்துட்டு பாட்டு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்திங்கன்னா லிரிக்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இப்போ நார்மலாக இப்போ வர சாங்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ வரும், ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக. அதுதான் இப்போ ஹிட் ஆகுது. பட் ரொம்ப நல்ல லிரிக்ஸ்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் நான் தேங்க் பண்ணோம். எனக்கு இப்போது டைம் இல்லையா என்னன்னு தெரில, இருக்கா? ஓகே. நம்ம மேக்கப் மேனாக இருக்கட்டும், ஆர்கேவாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் சிவானனாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு தேங்க் பண்ணுற பெரிய லிஸ்ட் இருக்குது. சாரி நான் சில பேர் மறந்துருக்கலாம், ஸோ தப்பாக எடுத்துக்கேன்னா. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் மேலும் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களால் தான் முடியும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இப்போ என்ன சொல்கிறது தெரில. ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.